வெல்கம் டு ஜெட் கேமிங். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ரைவல்ஸ்னு ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், கேமுக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து நிறைய வெப்பன்ஸ் இதில் அன்லாக்கும் பண்ணி வச்சுருந்தேன். கேமுக்குள்ளே போட்டான் கைஸ். நம்மளோட ஆப்பனண்ட் என்ன வெப்பன் தான் அன்லாக் பண்ணியிருக்கான்னு தெரில. ஸ்னைப்பராக மட்டும் இருந்துருக்கிறது கைஸ். ஒஸ்ட்டு நைட்மேர் எனக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டஃப்பு. ஏன்னா என்கிட்ட கட்டானா இல்லை. யார் அவன்? ஓ இவன் தான். நான் ஃப்ளேர் கன் வச்சுருக்காங்க கைஸ். 360 வாய்ப்புல இருந்து ஆயிடுச்சு. டேய் தம்பி இருறா. டேய் பாட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். நானே பாட்டு மட்டும் தான் இத்தனை. என்ன வெப்பன் அது? என்ன வெப்பன்னு கூட தெரியலையே கைஸ். இருங்க கைஸ், நம்ம ரேஞ்ச் எடுத்து அடிப்போம் கைஸ். ஐயோ எந்த சைடு தான் போகணுன்னு தெரில கைஸ். டேய் மேலே ஏறுறா, கீழே உள்ள சொல்லடா. பொறுமையாக ஏறுவோம் கைஸ். எங்கடா போன தம்பி? என்ன கைஸ் இங்கே இருக்கான்? டேய் தம்பி இங்கே இருக்கேன்டா. கிராஸ் போ கைஸ். மால் வட்டாவு. டேய் தொல்லடா. டேய் தம்பி கில் பண்ணிட்டானே கைஸ். அவனோட ஹெல்த் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு கைஸ். என்னோட ஃபேவரட் கன்னில் கிராஸ்போவும் உண்டு கைஸ். நான் இதில் என்னோடய ஓல்டு அக்கௌண்ட்டில் வந்து கிராஸ்போ வச்சுருந்தேன். ஓகே, இது அவங்க தானே இருக்கான் தம்பி. டேய் தம்பி தள்ளி போடா. நைஃப் பண்ண வேணாண்டா. எதுக்கு வரான்னு தெரில கைஸ். அவன் என்ன பிளேயரு? மொபைல் பிளேயரா? கில் பண்ணியாச்சு. ஹேண்ட் கன்னு இருங்க கைஸ். அடுத்து நம்ம இப்போ அவனை ட்ரோல் பண்ண பார்ப்போம். ஃபிஸ்ட்டை வச்சு கில் பண்ணலாம், இல்லாட்டி முடிஞ்சால் ஹேண்ட் கன் வச்சு கில் பண்ணலாம் கைஸ். பிற ஒரு சில வெப்பனை வச்சு டபுள் ஜம்ப் பண்ண முடியும். டேய் எங்கடா போனா? டேய் தம்பி இப்போ திருப்பி இப்படி கூடி எங்கடா இருக்கான்? ஏய் கைஸ் கில் பண்ணிட்டேன் கைஸ். எப்படி கைஸ் கில் பண்ணியிருப்பேன்? அதுவும் ஃபிஸ்ட்டை வச்சே ஃபுல்லாக நம்மளோட. ஆனால் நம்மளோட ஹெல்த் ரெட் கலரில் இருந்துச்சு. இப்போ முடிஞ்சால் ஹேண்ட் கன்னை வச்சு பண்ணுவோம் கைஸ். எங்கே கைஸ் வருவான்? குதிரா கைக்குள்ள எங்கிட்ட நம்மளை பார்த்துருக்கான். டேய் போடாங்கிட்டு. ஏமா கைஸ் எங்கேருந்தோ வரான் கைஸ் இவன். கைஸ் நம்மளை கிராஸ்போ வச்சு முடிச்சு விட்டாங்க கைஸ். கிளியரா கைஸ் அது. ஆமாம் கைஸ், கன்னை வச்சு இன்றைக்கி நம்ம இந்த இதை வச்சு ஹேண்ட் கன் வச்சு இன்றைக்கி நம்ம அவனை ட்ரோல் பண்ணாமல் விடக்கூடாது கைஸ். டேய் தம்பி எங்கே தம்பி போன? இது யாரும் இப்போ போன மாதிரியே ஃபீல் ஆச்சு கைஸ். இல்லை யாருமே இல்லை. எங்கே கைஸ் இவன் போயிருப்பான் குட்டி பையன்? நம்ம ஃபிஸ்ட்டை வச்சு ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடாதோ கொஞ்சம். இருங்க கைஸ், இது அண்டர் கிரவுண்டு பேஸ்மெண்ட்லாம் போகுது. இந்த மேப்பே ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். டேய் தம்பி எங்கே தம்பி போன? வர முடிக்கானே கைஸ். இருங்க கைஸ். யாரு? அவனே தான். டேய் கிராஸ்போ வச்சு ஹெட் ஷாட்டே அடிச்சிட்டான். இன்னும் 1 ஷாட் ஹெட் ஷாட் அடித்தான்னா நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு கைஸ். ஐயோ இந்த மாதிரி இடத்துல தான் நிற்கக்கூடாது கைஸ். மடியோ. டேய் போடாங்கிட்டு ட்ரோல் மட்டும். சரி போங்க கைஸ், நம்ம நார்மலாகவே விளாண்டிக்கலாம். ட்ரோல்லாம் பண்ண வேண்டாம். இல்லாட்டி ஒரு கிரனைடு கில்லி எடுக்கலாமா? அது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. டேய் தம்பி ஒழுங்கா நீ இருந்த இடத்துல நின்று டையாயிக்கோடா. அண்ணன் பாவம். இந்த கைஸ் சாலை காணும் வந்துட்டான். டேய் யாரு கைஸ் இவன் ஃப்ளேர் கன்னியே போட்டுட்ருக்கான்? கடுப்பாக இருக்குது கைஸ் ஃப்ளேர் கன். திருப்பி நான் வேறு அதுலேயே போய் அடி வாங்குறேன் போல். டேய் இன்னொரு போட்டிருக்கான். டையாயிடக்கூடாது. கில் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போயாச்சும் சும்மா சுட்டிக்கலாம். சுட முடியல கைஸ். இவனை நம்ம டிஃபால்ட் லோட் அவுட்டை வச்சு கில் பண்ணிடலான்னு ஈஸியாக நினைக்கிறேன். ஆமாம் இது வரைக்கும் நம்ம பவ்வை யூஸ் பண்ணனா தெரில. யார் அது?
யாரோ வந்த மாதிரியே இருந்துச்சு கைஸ். கைஸ் ஃபிஸ்ட்டை வச்சு திரும்பி ட்ரோல் பண்ணலாமா கைஸ்? சரி கைஸ் சும்மா ட்ரை பண்ணலாம். டபுள் ஜம்ப்லாம் இருக்குது. ஆனால் ஃபிஸ்ட்டு ஒரு நல்ல வெப்பன் தான் கைஸ் என்னையை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில. யாரோ போனாங்களே. பையன் இங்கே இருக்கிறான். ட்ரோல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் கைஸ். வாடா 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 கிட்டக்க வாடா. மேப் போட்டு வெளியே போய் விழுன்றத. ஐயா ஃப்ளாரு. ஐயா நான் டை கைஸ். எங்கே கைஸ் போய் தொலைந்தாம நேரம் தெரியாதாடா. கில் பண்ணியாச்சு. எல்லாமே இந்த ஃபிஸ்டால் தான் கைஸ். நல்லா டேமேஜ் பண்ணி விட்டு அப்படியே பண்ணிச்சு. இருங்க இந்த வாட்டி எனக்கு ஒரு ஐடியா. நம்ம இவ்வளோ பாயிண்ட் எடுத்துட்டோமா? கிரனேடு கில் மட்டும் எப்படியாச்சும் எடுத்து தரணும் கைஸ். டே ஒழுங்கா ஜம்ப் பண்ணுறா. ஜம்ப் ஷாட் கைஸ். ஒரு ஜம்ப் ஷாட் சும்மா எடுத்துக்கிடுவோம். ஐயோ இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம டை ஆகிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். சரி இருங்க கைஸ் முடிஞ்ச அளவுக்கு டையாக. ஐயோ இந்நேரத்துக்கு பார்த்து போனாங்க நம்ம. தயவு செஞ்சு இந்த ஒரு மேட்சாச்சும் முடியட்டோம். ஏன்னா நான் எப்படியாச்சும் இந்த ஹேண்ட்கனை வச்சே கில் பண்ணிக்கிறேன். இல்லை கைஸ் லாஸ்ட்டு பாயிண்ட் வேறு. இப்போ அவன் ஜெயிச்சிட்டானா அவன் இந்த கேமை டோட்டலாக ஜெயிச்சிருவான். அதனால எதுக்கு ரிஸ்க்கு? படிக்கட்டு ஏறுறா விளையாடுற. அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில கைஸ். மேப்பும் ரொம்ப பெருசாக இருக்கா. டே எங்கிட்ட இருந்து பார்த்துட்டான். இருங்க கைஸ் இந்த ரூட் வழியாக போய். தம்பி எங்கடா இருக்க? ஹேண்ட்கன் வச்சு கில் பண்ணிட்டேன். இப்போ என்னடா பண்ணுவேன்? ஓகே கைஸ் 4 கீஸ் எதுக்கோ கிடச்சிருக்கு. இப்போ 22 கீஸ் இருக்கா? ஏதாச்சும் வெப்பன் அன்லாக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். 22 இருக்குது. கிராஸ்போக்கு 35 தானா? இது இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸ்னைப்பரு என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரெட்டு. அடுத்து ஃப்ளார்கன் வாங்கலாம். ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிவால்வர் வாங்கலாம்னு நினைக்கிறேங்க கைஸ். ஏன்னா நெக்ஸ்ட்டு எலிமினேஷனில் நம்மளுக்கு 3 இது கிடைக்கும். அப்படியே 3 கீஸ் கிடைக்கும். இந்த சைடில் டெய்லி டாஸ்க் இருக்குல்ல கைஸ் அதான். அப்புறம் அந்த கீஸ் கிடச்சோன்னே ரிவால்வர் எடுக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட இப்போ செகண்டரியில் வெப்பன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம மால்வெட்டா வாங்கலாம். இல்லாட்டி ஜம்ப் பேட் அன்லாக் பண்ணிடலாம். யார் கைஸ் இவன் ரைவல்ஸ்ன்னு இருக்கான். என் சேலஞ்ச் சும்மா போடுவோம். சரி கைஸ் இப்படி தான் வரணும்னு சொல்கிறான். கேம்குள்ளே போடா. என்னாச்சு கைஸ்? க்ரௌச்சும் பண்ண முடியும். க்ரௌச் பண்ணி தான் இருக்கான் ஆல்ரெடி. தம்பி தம்பி ரீகனெக்டா? என்ன கைஸ் இப்படி கொடுத்துட்டாங்க? சரி இருங்க கைஸ் ரீகனெக்ட் கொடுப்போம். தம்பி ரீகனெக்ட் ஆகுது தம்பி. கைஸ் வைஃபையும் இல்லை. என்ன இருக்கும்? இருங்க கைஸ் ஒரு வாட்டி வெளியே போயிட்டு செக் பண்ணலாம். வைஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேனே. இருங்க திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணலாம். என்னடா இது வரவே இல்லை. இருங்க கைஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நெட்வொர்க் வருதான்னு பார்ப்போம். ஐயோ வரல கைஸ். சரி கைஸ் நம்ம அடுத்த வீடியோ போட்டுக்கலாம். அப்போ சந்திக்கலாம். ஏன்னா இப்போ நெட்வொர்க்கும் வரல. ஓகே